Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ January 3rd கான current affairs தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். The birth anniversary of Savitribai Phule is observed on. ஓகேவா? ஸோ இந்த சாவித்ரிபாய் பூலே இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய birth anniversary இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதை வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ இவங்களுடைய பர்த் ஆனிவர்சரி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1831 ஆஃப் ஜான் 3rd. ஓகேவா? ஸோ ஜான்வரி 3rd தான் வந்து இந்த பர்சனுடைய பர்த் ஆனிவர்சரி. இவங்க வந்து இவங்களை மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்குமே வந்து இவங்க வந்து படிக்கல. ஓகேவா? ஸோ இவங்க ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, ஜோதிராவ் பூலே அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து இவங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்றத வந்து கொடுத்தது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற பர்சன் வந்து உமன்ஸுக்கு அண்ட் அப்போ இருந்த கேர்ள் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எஜுகேஷனை கொடுக்க ட்ரை பண்ண பர்சன் தான் வந்து இவங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டா 1848ல, ஓகேவா? ஸோ 1848ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1848ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிடிவாடா அப்படின்ற மகாராஷ்டிரால இருக்கிற பிடிவாடா அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டோட்டலா 18 ஸ்கூல்ஸை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மெயினா கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக ஈவன் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கூட கொடுத்து எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கொடுக்க ட்ரை பண்ண பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதையுமே வந்து நம்ம இந்த சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற பர்சனை தான் வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சோசியல் ரிஃபார்மலா இருக்கலாம், எஜுகேஷனிஸ்ட் அண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் அண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சராகவும் இருந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற பர்சன். ஓகேவா? அண்ட் இதே டே, அதாவது ஜான்வரி 3rd வந்து இன்னொரு ஒரு உமனுடைய பர்த் ஆனிவர்சரி. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராணி வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, குயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ராணி வேலு நாச்சியார். ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பர்சன் தானே. ஓகேவா? ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பர்சன் அண்ட் 18th செஞ்சுரியில வாழ்ந்த குயின் இவங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ராணியா பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து எதிர்கொண்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிரிட்டிஷை எதிர்த்து போராடின ஃபர்ஸ்ட் ராணி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா வேலு நாச்சியாரை தான் சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன புனை பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீரமங்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வேலு நாச்சியாரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வீரமங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இவங்க எந்த இயர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1730. ஓகேவா? ஸோ 1730ல பிறந்தது வந்து ராணி வேலு நாச்சியார். ஸோ தமிழ்நாடுல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இவங்க பிறந்தாங்க. அண்ட் சாவித்ரிபாய் பூலே வந்து 1831ல மகாராஷ்டிரா ஸ்டேட்ல வந்து பிறந்தாங்க. சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நயகான் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற பர்சன் பிறந்தாங்க. ஸோ ஜான் 3rd வந்து இந்தியால 2 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீமேல் பர்சன்ஸ்க்கான பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன்னு வந்து ராணி வேலு நாச்சியார் அண்ட் இன்னொன்னு வந்து சாவித்ரிபாய் பூலே. ஓகேவா? ஸோ ஜான்வரி 1st அப்படின்றத வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? ஜான்வரி 1st வந்து 2 டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமா? ஒன்னு வந்து குளோபல் ஃபேமிலி டே அப்படின்றது. ஓகேவா? ஸோ குளோபல் ஃபேமிலி டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜான்வரி 1st வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் டிஆர்டிஓ உடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய 64th, ஓகேவா, 64th ஃபவுண்டேஷன் டே வந்து ஜான்வரி 1st தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், which country has taken over the presidency of the Council of European Union? ஓகேவா? ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் உடைய பிரசிடென்சியை வந்து எந்த கண்ட்ரி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து பிரசிடென்சி அப்படின்றது வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும், அதாவது சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இந்த Jan 1st 2022ல இருந்து
ஜூன் 30 2022 வரைக்கும் இந்த பிரசிடென்சியை வந்து எந்த கண்ட்ரி வந்து டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எந்த கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் தான் வந்து டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபார் தி பீரியட் ஆஃப் எவ்வளோ Jan 1st of 2022ல இருந்து ஜூன் 30 ஆஃப் 2022 வரைக்கும். ஓகேவா? சோ இப்ப வரைக்கும் இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, இதுல வந்து இதோட சேர்த்து 13th டைம் வந்து பிரான்ஸ் வந்து இந்த பிரசிடென்சி அப்படின்ற இந்த போஸ்ட வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் இப்பதான் வந்து லாஸ்ட் 14 இயர்ஸா வந்து இவங்க இந்த பிரசிடென்சியை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி தான் நிறைய டைம் 12 டைம்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் 14 இயர்ஸுக்கு அப்புறமா 13th டைமா 13வது தடவையா கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியனுக்கு பிரசிடென்சி போஸ்ட வந்து எந்த கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் தான் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கான அவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீலான்ச் பவர் அண்ட் பிலாங்கிங் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய தீமா இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா அவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட் யூரோப்பியன் 2022 FR அப்படின்றது பிரான்ஸை மீன் பண்ணுமா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற ஸ்லோகன் என்ன அப்படின்னா ரீலான்ச் பவர் அண்ட் பிலாங்கிங் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய ஸ்லோகனா இருக்கு. பிரான்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரான்ஸுடைய பிரசிடென்டா யார் இருக்கா? இமானுவேல் மேக்ரான் அப்படின்ற பர்சன் வந்து பிரசிடென்டா இருக்காங்களா? ஓகேவா? ஸோ இமானுவேல் மேக்ரான் அப்படின்ற பர்சன் வந்து பிரசிடென்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரான்ஸுடைய கேபிட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் வந்து கேபிட்டலாகவும் யூரோ வந்து அவங்களுடைய கரன்சியாகவும் இருக்கு. ஓகேவா? அண்ட் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் யாரு? விளாடிமிர் புட்டினா. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு வந்து 21st இந்தியா அண்ட் ரஷ்யா சமிட்டை வந்து அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த சமிட்ல டோட்டலா எத்தனை அக்ரிமெண்ட்ஸ்க்கு சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 28 அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்து சைன் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் ரஷ்யாக்கான ஃபர்ஸ்ட் டைமா 2+2 டயலாக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 2+2 டயலாக்கும் நடந்தது. 2+2 டயலாக்ல எந்தெந்த மினிஸ்ட்ரி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஜெய்சங்கர் அண்ட் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரஷ்யன் கண்ட்ரியுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த 2+2 டயலாக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் ரஷ்யாவுடைய கேபிட்டல் கரன்சி பார்த்தோம் அப்படின்னா மாஸ்கோ அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டல் அண்ட் ரூபிள் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா இருக்கு. இட்டாலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்டாலியோடைய கேபிட்டல் என்னது? ரோம் அண்ட் அவங்களுடைய கரன்சி வந்து யூரோவா இருக்கு. ஓகேவா? ஜெர்மனியோடைய கேபிட்டல் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெர்லின் அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல் அண்ட் அவங்களுடைய கரன்சியும் என்னது அப்படின்னா யூரோ அப்படின்றது. ஸோ யூகே உடைய கேபிட்டல் அண்ட் கரன்சி நமக்கு தெரியும் இல்லையா? யூகே உடைய கேபிட்டல் என்னது? லண்டன் அண்ட் அவங்களுடைய கரன்சி வந்து ஸ்டெர்லிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன். Abdullah Hamdok has resigned recently. He was the Prime Minister of which of the following country? அப்துல்லா ஹாம்டாக் அப்படின்ற பர்சன் வந்து ஒரு கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா அந்த கண்ட்ரியில வந்து ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரியோடைய பீப்புள்ஸ் வந்து இவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் அப்படின்றத பண்ணிட்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற ஒரு மிலிட்ரி கூப்போட வந்து ஜாயின் பண்ணதுனால. ஓகேவா? ஸோ லாஸ்ட் அக்டோபர் மந்த்ல வந்து அந்த கண்ட்ரியோடைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு மிலிட்ரி கூப்போட வந்து ஒரு டைப் பண்ணி இல்ல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதுனால அதை எதிர்த்து அந்த கண்ட்ரியோடைய சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டே வர்றாங்க. ஸோ ஃபைனலா அந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டர் அப்துல்லா ஹம்டாக் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுடானுடைய பிரைம் மினிஸ்டரா தான் வந்து அந்த பர்சன் இருந்திருக்காரு. ஓகேவா? சுடானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்டோம் அப்படின்றது தான் வந்து சுடானுடைய கேபிட்டலா இருக்கு. அண்ட் சுடானுடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுடானிஸ் பவுண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ சுடானிஸ் பவுண்ட் அப்படின்றது தான் சுடானுடைய கரன்சியா வந்து இருக்கு. அண்ட் ஏமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏமனுடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னா சனா அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டல், ரியல் அப்படின்றது அவங்களுடைய கரன்சியா வந்து
இருக்கு. ஓகேவா? லிபியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரிபோலி அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டலா இருக்கு. அண்ட் அவங்களுடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தினார் அப்படின்றது வந்து லிபியாவுடைய கரன்சியா இருக்கு. ஓகேவா? எத்தியோப்பியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டல் என்னது? ஆடிஸ் அபாபாவா. ஓகேவா? ஆடிஸ் அபாபா. அண்ட் அவங்களுடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிர் அப்படின்றது. அண்ட் சொமாலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொமாலியாவுடைய கேபிட்டலா வந்து மொகடிஷு அப்படின்றது இருக்கு. அண்ட் சொமாலியாவுடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷில்லிங் அப்படின்றது வந்து சொமாலியாவுடைய கரன்சியா இருக்கு. ஓகேவா? சோ அப்துல்லா ஹாம்டாக் அப்படின்ற பர்சன் எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு? சுடானுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அங்க நடந்த ப்ரொட்டஸ்ட்னால இப்போ ரீசெண்டா அந்த பொசிஷனை வந்து அவரு ரிசைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், what is the annual income limit for reservation to economically weaker section candidates? ஓகேவா? ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகேவா? ஸோ இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்றது என்ன? எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு கீழே வராத மற்ற பர்சன்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஜென்ரல் கேட்டகரியிலையுமே வந்து இருக்கிற கொஞ்சம் பர்சன்ஸா அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுக்காக வந்து அவங்களுடைய இன்கம் எவ்வளோ இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சில ரூல்ஸை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து 5 acres வரைக்குமான லேண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்கான ஹவுஸ், இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ இதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே எதுல வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கீழே வருவாங்க. அண்ட் ஓவரால் எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்னாலும் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஓவரால் வேகன்சிஸ்ல இருந்து 10% ஆஃப் தி வேகன்சிஸ் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க? இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுல வராத பர்சன்ஸ். ஓகேவா? சோ இதுல வராத பர்சன்ஸுக்கு அவங்களுடைய ஆனுவல் இன்கம் அண்ட் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றத வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. ஓகேவா? சோ அதனால நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அஜய் பூஷன் பாண்டே இருக்காரு இல்லையா? ஓகேவா? சோ இவருடைய தலைமையில வந்து ஒரு கமிட்டியை செட் பண்ணாங்க. ஒரு கமிட்டியை செட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அகைன் இந்த இடபிள்யூஎஸ் இருக்கிற கேட்டகரி இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? என்னென்னது? அவங்களுடைய ஆனுவல் இன்கம் அண்ட் அவங்களுடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை எல்லாமே வந்து அகெயின் ரீவிசிட் பண்றதுக்காக அஜய் பூஷன் பாண்டே தலைமையில ஒரு கமிட்டியை செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து ஆனுவல் இன்கம் அப் டு 8 lakhs வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப் டு 8 lakhs வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள். அண்ட் இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த 5 acre லேண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? ஸோ அது முனிசிபல் ரேஞ்ச் அண்ட் மெட்ரோபாலிட்டனுக்கு இந்த ஹவுஸோடைய அந்த ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு எலிஜிபிள் அப்படின்னா எதை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியோடைய இன்கம் வந்து. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு கீழே வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுல இருக்கிற ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து அப் டு 8 lakhs இல்ல 8 lakhsக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which state has topped in highest number of ODF villages? ODF அப்படின்றது என்ன? ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வில்லேஜஸ்ல வந்து டாய்லெட்ஸ் அப்படின்றத வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வில்லேஜஸ்ல வந்து டாய்லெட்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். எல்லா வீடுகள்லயுமே டாய்லெட்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேசஸ்ல கூட டாய்லெட்ஸ் அப்படின்றத செட் பண்ணி எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்ல இருக்கிற சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா?
ஓகேவா? ஸோ வேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்றோம் அப்படிங்கிற அந்த பேசிஸ்லயுமே வந்து இந்த ரேங்கிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் வில்லேஜஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் ஃபேஸ் 2. ஓகேவா? ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின்க்கு கீழே. ஓகேவா? இந்த கிராமின்க்கு கீழே தெலுங்கானா ஸ்டேட்ல தான் வந்து அதிகமான வில்லேஜஸ் வந்து இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீயா இருக்கு. அந்த ஸ்டேட்ல வந்து டாய்லெட்ஸ் அப்படின்றதே அந்த ஸ்டேட்ல இருக்கிற வில்லேஜஸ் மேக்ஸிமம் ஆஃப் வில்லேஜஸ்ல டாய்லெட்ஸ் அப்படின்றதே அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சானிடைசேஷன். ஓகேவா? ஸோ இதை எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்றாங்க. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இந்த தெலுங்கானா ஸ்டேட்ல வந்து எவ்வளவு வில்லேஜஸ் இருக்கா, 14,200 வில்லேஜஸ் வந்து டோட்டலா இருக்கு. இதுல 13,000 எவ்வளோ 13,737 villages. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 70% ஆஃப் தி வில்லேஜஸ் வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீயா இருக்கு அந்த ஸ்டேட்ல. ஈவன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் டஸ்ட்பின் கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ண வரும் இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டிராக்டரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிராக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல வந்து போர்ஷன்ஸா வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வெட் வேஸ்ட்டுக்கு தனியா அண்ட் ட்ரை வேஸ்ட்டுக்கு தனியா. ஓகேவா? ஸோ டீக்ரேடபிள் வேஸ்ட்டுக்கு தனியா, நான் கிரேடபிள் வேஸ்ட்டுக்கு தனியா, அந்த மாதிரியான போர்ஷன்ஸை டிவைட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து வில்லேஜஸ்ல வேஸ்டையே வந்து கலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதுல சம் வேஸ்ட்டை வந்து நம்ம உரமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடுகள்லயே நம்ம கிட்ட இருந்து வர்ற அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து நம்ம உரமா போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து அதுல கலெக்ட் பண்ற வேஸ்ட்டை வந்து உரமா தயாரிச்சு அதையுமே வில்லேஜஸ்ல இருக்கிற தாவரங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து இந்த தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. டோட்டலா 4,432 வில்லேஜஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டேட்ல வில்லேஜஸ் அப்படின்றது அதிகமாவே இருக்கு. பட் அதுல 4,432 வில்லேஜஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீயா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வில்லேஜஸ் வைஸ் பார்க்கும்போது தேர்ட் பிளேஸ்ல வந்து கர்நாடகா இருக்கு. ஓகேவா? ஸோ அபவுட் 1,500 வில்லேஜஸ் வந்து அங்க ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும்போது நம்ம இந்தியால இருக்கிற சில ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மொத்தமா 7 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 0 இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீல வந்து இம்ப்ரூவே ஆகல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், பீகார், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், ஓகேவா, ஸோ கோவா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி 7 ஸ்டேட்டுமே வந்து அவங்க வந்து இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ பிளஸ்ல வந்து 0 இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து காட்டல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ரீசெண்டா தெலுங்கானா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நுமாயிஷ். ஓகேவா? ஸோ நுமாயிஷ் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா தெலுங்கானாவுடைய கவர்னர் யாரு, தமிழிசை சவுந்தரராஜனா. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை இனாகிரேட் பண்ணது, அதாவது நுமிஷாய் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா தெலுங்கானாவுடைய கவர்னரா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இதோடைய 81st எடிஷன் தான் வந்து இந்த இயர் நடந்தது. இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போல இருந்து இது எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா ஜான் 1 இருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ், கார்பரேட்ஸ், எம்என்சிஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற
எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்துமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டோட்டலா 200 ஸ்டால்ஸ் வந்து இந்த எக்ஸிபிஷன்ஸ்க்கு கீழே வந்து போடுவாங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா இதை எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணாங்க. என்னது? நுமாயிஷ் அப்படின்ற எக்ஸிபிஷனை ஹைதராபாத்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடைய 81st எடிஷனை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா தெலுங்கானாவுடைய கவர்னரா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா புதுச்சேரி இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ புதுச்சேரியில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21st வேர்ல்ட் யோகா ஃபெஸ்டிவலும் நடந்தது. ஓகேவா? ஸோ 21st வேர்ல்டு யோகா ஃபெஸ்டிவல் எங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில தான் வந்து அதை கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் புதுச்சேரியுடைய கவர்னராகவும் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற பர்சன் தான் வந்து புதுச்சேரியுடைய கவர்னராகவும் ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். Civil Aviation Minister has released draft National Air Sports Policy. The vision of the policy is to make India one of the top air sports nation by. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி யாரு? ஜோதிராதித்யா சிந்தியா அப்படின்ற பர்சனா. ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா ஜோதிராதித்யா சிந்தியா அப்படின்ற பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நேஷனல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசியை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ இமேஜ் பார்க்கும்போதே தெரியுதா? பேராகிளைடிங், பேராமோட்டரிங், ஸ்கை டைவிங், ஓகேவா? ஸோ இந்த பலூனிங், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஏர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாலிசியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு தெரியும் இந்தியாவில் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் யூத் பர்சன்ஸுமே வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்கள வந்து இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ இந்த ஏர் ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான மேனுஃபேக்சரிங், இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ நம்ம ஏர் ஸ்போர்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த பேராகிளைடிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்கை டைவிங்கா இருக்கலாம், இல்ல பலூனிங். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்மளே மேக் பண்ணலாம். ஸோ நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம். என்ன ஆகும்? லோக்கல்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகேவா? ஸோ லோக்கல்ல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மெயினா எங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஹில்லி ஏரியாஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ ஹில்லி ஏரியாஸ்ல, இந்தியாவில இருக்கிற எல்லா ஹில்லி ஏரியாஸ்லயுமே நம்ம இதை கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இன்னொன்னு டூரிசம் வந்து டெவலப் ஆகுமா? ஓகேவா? ஸோ இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால, இதை கொண்டு வர்றதுனால என்னென்ன பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு, இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் மூலியமா நம்மளுடைய யூத்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ஸ்க்கான கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான யூனிட்ஸை செட் பண்ணுவோம். அது மூலியமாவும் எம்ப்ளாய்மெண்ட் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதனால டூரிஸ்ட் வந்து அதிகமா வருவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஹில்லி ஏரியாஸ்ல வந்து டூரிஸ்ட் அப்படின்றது வந்து அதிகமாகும். டூரிஸ்ட் அதிகமாகிறதுனால அந்த ஹில்லி ஏரியாஸ்ல இருக்கிற மக்களுடைய லைவ்லிஹுட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ்ல ரிஸ்க் அப்படின்றதுமே அதிகம். அதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இன்டர்நேஷனல் ஏர் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த ஏர் ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா FIA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாசென், சுவிட்சர்லாந்துல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்த ஃபுல் சேஃப்டி மெஷரோட தான் வந்து இந்தியால இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதையுமே வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ எந்த இயர்க்குள்ள வந்து இந்தியாவை இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ்ல டாப் கண்ட்ரியா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஷன் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை 2030க்குள்ள வந்து இதை கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2030க்குள்ள இந்தியா வந்து இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் செக்டார்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாப் கண்ட்ரியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியால இதற்கான அஃபெக்ட்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல் ஓவர் வேர்ல்ட்ல அதுக்கான அஃபெக்ட்ஸ் ஏஜென்சியை நம்ம FIA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கிற ஏர் ஸ்போர்ட்ஸ் ஏஜென்சிக்கான அஃபெக்ட்ஸ் இதை வந்து ஏர் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து செப்பரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றத வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃபா வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அதனால ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்குமே இப்போ பலூனிங்க்கு தனியா, ஸ்கை டைவிங்க்கு தனியா, பேராகிளைடிங்க்கு தனியா, ஓகேவா? ஸோ பேரா மோட்டரிங்க்கு தனியா, ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியான ஆர்கனைசேஷனும் செட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
Which state or union territory government has implemented use of electric vehicles of a government bodies from January 1, 2022? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஓகேவா சோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் பாடிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் பாடிஸ் யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க வாங்குற வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா தான் இருக்கணும் இல்ல நீங்க ரெண்ட் பண்ணா கூட அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா தான் ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ரீசெண்டா இதை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா சோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2021 அப்படின்றத லாஸ்ட் இயரே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த பாலிசி படி ஏப்ரல் 1st 2022ல இருந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் பாடிஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த பாலிசியோடைய ஒன் ஆஃப் தி மெயின் எய்மா இருந்தது பட் இப்போ அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா Jan 1st 2022ல இருந்தே ஓகேவா சோ Jan 1st 2022ல இருந்தே அந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டிசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க ஓகேவா அண்ட் மகாராஷ்டிராவுடைய சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தவ் தாக்கரே அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ இருக்காங்க அண்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா பகத்சிங் கோசாரி அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா இருக்காங்க ஓகேவா இப்போ ஒரு விஷயத்த நம்ம வீட்லயே எடுத்துக்கலாமே ஓகேவா சோ ஒரு விஷயத்த நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அத பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம் ஓகேவா சோ என்ன அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க பண்ணாதான் வந்து நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி தானே இருக்கும் ஓகேவா சோ இப்ப நம்ம கிட்டயே வந்து கவர்மெண்ட் வந்து நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அத வந்து நம்ம அதிகமா சோ சில பேர் கேட்பாங்க சில பேர் வந்து கேட்க மாட்டாங்க அதே இது கவர்மெண்டே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன் சோ அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆறவங்களும் இருக்காங்க இல்லையா ஓகேவா சோ கவர்மெண்ட் வந்து இப்ப அவங்க செயல்படுத்தாம அதை மக்களை செய்யுங்கன்னு சொன்னா அதை யாருமே கேட்க மாட்டாங்க தானே ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க அப்புறமா நாங்க செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா சோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்லயுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பை பண்றதுக்கான நிறைய ஸ்கீம்ஸுமே இருக்கு ஓகேவா ஸோ 10% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் எல்லாமே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்ல இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஓகேவா ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல 15% ஓகேவா அங்க இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல 15% ஆஃப் தி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளா வந்து மாத்திரதா சொல்லியிருக்காங்க 15% ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்பக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை 2025 2025 அந்த ஸ்டேட்ல இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல 15% வந்து அவங்க என்னவா சேஞ்ச் பண்ணிடுவாங்களாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா அங்க பெட்டர் ஏர் குவாலிட்டி இருக்கணும் நாய்ஸ் பொல்யூஷன்ஸை கம்மி பண்ணணும் அண்ட் CO2 எமிஷன்ஸை வந்து மெயினா CO2 எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் இல்லையா ஓகேவா ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல பெட்டர் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம CO2 எமிஷனை வந்து கம்மி பண்ணா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸா தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் நம்ம ரீசன்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம் மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சலோ அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகேவா சோ இந்த ஆப் மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஸ்க்கான டிக்கெட்ஸை வந்து நம்ம ஆன்லைன்லயே எடுத்துக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பஸ் ரூட் வந்து பஸ் வந்து எந்த டைம்ல பஸ் ஸ்டாண்ட்ல ரீச் ஆகும் அண்ட் அது எவ்வளவு ரஷ்ஷா வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஆப் மூலியமா வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சலோ மொபைல் ஆப் அப்படின்றத யார் லான்ச் பண்ணா மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஒன் Who among the following has inaugurated Kalpana Chawla Center for Research in Space Science and Technology at Chandigarh University? Okay, so in the Kalpana Chawla Center for Research in Space சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா இதை எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கிற சண்டிகர் யூனிவர்சிட்டியில தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க அதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு ராஜ்நாத் சிங் இருக்காரு இல்லையா ஓகேவா சோ அவர் தான் வந்து இதை இனாகிரேட் வந்து பண்ணி வச்சிருக்காரு என்ன அப்படின்னா இந்த இயர் 2022ல வந்து நம்ம என்ன செலிப்ரேட் பண்ண போறோம் 75th இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ண போறோமா ஓகேவா சோ அதோட ஒரு பார்ட்டா என்ன அப்படின்னா இந்தியாலேயே வந்து மேக்
பண்ண ஒரு 75 நானோ சேட்டலைட்ஸை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பேஸ்ல லான்ச் பண்ண போறோம். அந்த 75 சேட்டலைட்டும் யாரு ரெடி பண்றா அப்படின்னா இந்தியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து அந்த சேட்டலைட்டை வந்து மேக் பண்றாங்க. ஸோ அந்த 75 சேட்டலைட்டை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பேஸ்ல வந்து லான்ச் பண்றோம் as the part of 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஒரு பார்ட்டா. ஓகே, ஸோ அதுல ஒரு சேட்டலைட்டை வந்து இந்த சண்டிகர் யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ சண்டிகர் யூனிவர்சிட்டியில இருக்கிற இந்த கல்பனா சாவ்லா சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி, இவங்க வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேக் பண்றாங்க. ஓகேவா? ஸோ சண்டிகர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சேட்டலைட் அப்படின்றது QSAT அப்படின்றது தான் அந்த சேட்டலைட்டோட நேம். ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சேட்டலைட் அப்படின்றது தான் வந்து அந்த சேட்டலைட். அது மட்டும் இல்லாம இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான சேட்டலைட்டை வந்து எந்த ஸ்டேட் இது மூலியமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் தான். ஓகேவா? ஸோ இந்தியால இப்ப வரைக்கும் எந்த ஸ்டேட்டுக்குமே செப்பரேட்டா ஒரு சேட்டலைட் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர் ஸ்டேட்டா. ஓகேவா? ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் பார்டர் ஸ்டேட்டா ஒரு செப்பரேட்டான சேட்டலைட் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்டர் மூலியமா யாராவது கிராஸ் பண்றாங்க, டெரரிஸ்ட் யாராவது கிராஸ் பண்றாங்களா, இல்ல அங்க இருக்கிற வெதர் ஃபோர்காஸ்டிங்கா இருக்கட்டும், ஓகேவா? ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தா அதை ப்ரெடிக்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யூசஸ்க்காக வந்து அவங்க இந்த சேட்டலைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கல்பனா சாவ்லா யாரு? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பர்சன் வந்து ஸ்பேஸுக்கு போனது. ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பர்சனா வந்து யாரு ஸ்பேஸுக்கு போனா அப்படின்னா கல்பனா சாவ்லா அப்படின்ற பர்சன் தான் போறாங்க. ஸோ அதனாலதான் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் வந்து அவங்களுடைய நேம்லயே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சண்டிகர் யூனிவர்சிட்டி வந்து அவங்க வந்து எந்த நேம்ல சேட்டலைட் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா QSAT அப்படின்றது. இதோட சேர்த்து மொத்தமா 75 சேட்டலைட் இந்தியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ற 75 சேட்டலைட்டை வந்து இந்த இயர் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் நம்மளுடைய ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் மட்டும் இல்லாம ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோடைய ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு 10 crore rupees ஒர்த். அண்ட் இந்தியால இருக்கிற ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஆர்மின்னு கிடையாது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பீப்புளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமா 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள அதோடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 கோடி. ஓகேவா? ஸோ அதையும் இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரியில டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் அப்படின்றத வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து டோட்டலா எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது வந்து அங்க இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையுமே வந்து பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்கணும் அப்படின்ற அந்த தாட்ல தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைமா எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரீசெண்டா தானே பார்த்தோம் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸை வந்து யாரு ரிலீஸ் பண்ணா, நம்மளுடைய அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்காரு இல்லையா, ஓகேவா? ஸோ அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுபடி டோட்டலா 4 கேட்டகரிஸ்ல வந்து அவார்ட் ஸ்டேட்கான ரேங்கிங்கை வந்து கொடுத்தாங்களா. ஓகேவா? ஸோ அதர் கேட்டகரிஸ்ல வந்து குரூப் A அண்ட் குரூப் B அப்படின்னு சொல்லி 2 இருந்தது. ஓகேவா? ஸோ குரூப் ஏல எந்த ஸ்டேட் வந்து இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்னா குஜராத். அண்ட் குரூப் B கேட்டகரிக்கு கீழே எந்த ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்க ஓவரால் குட் கவர்னன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு கீழே மத்திய பிரதேஷ்க்கு கொடுத்தாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹில்லி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதுல எந்த ஸ்டேட்டுக்கு வந்து பெஸ்ட் குட் கவர்னன்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஸோ ஹில்லி ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஸ்மாலர் ஸ்டேட்ஸுமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஹில்லி ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷுக்கும். அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து பெஸ்ட் குட் கவர்னன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த இது இருந்தது அப்படின்னா
நியூ டெல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்க்கான ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸ். அண்ட் அதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணாரு. ஓகேவா? ஸோ மன்சுக் மண்டாவியா அப்படின்றவர் வந்து நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டரா இருக்காங்க. அண்ட் நரேந்திர மோடி வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹாஸ் லைட் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் 22 developmental projects worth over 4,800 crore. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணியிருக்காரு, 4,800 கோடி ரூபாய் செலவுல வந்து ஒரு ஸ்டேட்ல 22 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ ரீசெண்டா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து 2 ஸ்டேட்டுக்கு விசிட் பண்ணார். ஓகே, என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு வந்து மணிப்பூர். ஓகேவா? அண்ட் இன்னொரு ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திரிபுரா. ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்கும் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசெண்டா விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல வந்து இந்த 4,800 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ஸ்க்கான 22 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து இனாகிரேட் பண்ணாரு அப்படின்னா மணிப்பூர்ல, அதாவது இம்பால்ல தான் வந்து இந்த இனாகிரேஷன் செரமனி அப்படின்றது வந்து நடந்தது. மெயினா வந்து மணிப்பூர்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5 நேஷனல் ஹைவேஸை வந்து அங்க கொடுக்குறாங்க, அங்க கட்ட போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்ல வந்து ஸ்டேட்கான கேன்சர் ஆர்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதையுமே வந்து கொண்டு வர்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கோவிட்கான ஹெல்த் செக்டாருக்கு கீழே வந்து கோவிட்கான பெட்ஸ் அலோகேட் பண்றதா இருக்கட்டும், ஸோ அதை வந்து இங்க இன்க்ரீஸும் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய ரோட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஹெல்த் ரிலேட்டடா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடா ஓவராலா இந்த 22 ப்ராஜெக்ட்ஸை 4,800 கோடி ரூபாய் செலவுல எங்க இனாகிரேட் பண்ணாரு அப்படின்னா மணிப்பூர்ல தான் வந்து இனாகிரேட் பண்ணாரு. அண்ட் மெயினா வந்து இம்பாலுக்கான ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஓகேவா? ஸ்மார்ட் சிட்டி மிஷனுக்கு கீழே இம்பால வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கான அந்த மிஷனையுமே வந்து இதுல ஒரு பார்ட்டா வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம மணிப்பூர்ல வந்து மெகா ஹேண்ட்லூம் கிளஸ்டர் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னது மெகா ஹேண்ட்லூம் கிளஸ்டர் அப்படின்றது. ஸோ இதை வந்து எந்த பிளேஸ்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒலிம்பிக்ல வெயிட் லிஃப்டிங்ல சில்வர் மெடல் யார் வின் பண்ணா, மீராபாய் சானு அப்படின்ற பர்சன் வந்து வின் பண்ணாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுடைய பர்த் பிளேஸ்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மெகா ஹேண்ட்லூம் கிளஸ்டர் அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 22 ப்ராஜெக்ட்ஸுக்கு உள்ள அடங்கும். ஸோ மணிப்பூர்ல இம்பால்ல வந்து 4,800 கோடி ரூபாய் செலவுல 22 ப்ராஜெக்ட்ஸை யார் இனாகிரேட் பண்ணா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் மணிப்பூருடைய கேபிட்டல் வந்து இம்பால் அப்படின்றது பிரேன் சிங் அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்மா இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, திரிபுராக்கு போனாரா? ஓகேவா? ஸோ இங்க இந்த இனாகிரேஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் திரிபுராக்கு போனாங்க. ஸோ திரிபுரால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திரிபுரால இருக்கிற ஏர்போர்ட்டுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா பிர்பிக்ரம் ஏர்போர்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ மகாராஜா பிர்பிக்ரம் ஏர்போர்ட் அப்படின்றது எங்க இருக்கு, திரிபுராவுடைய கேபிட்டலான அகர்டால வந்து அந்த ஏர்போர்ட் இருக்கு. ஸோ அந்த ஏர்போர்ட்ல வந்து அபவ் 400க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி அங்க வந்து ஒரு புது பில்டிங்கை வந்து அந்த ஏர்போர்ட்கான புது பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி புதுசா அந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. அதை திறந்து வைக்கிறதுக்காக யார் போனா அப்படின்னா, அதை திறந்து வச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான். ஓகேவா? ஸோ அகர்டால இருக்கிற மகாராஜா பிர்பிக்ரம் ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு புது பில்டிங்கை யாரு திறந்து வச்சா அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் திறந்து வச்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம திரிபுரால வந்து ஒரு 100 வித்யா ஜோதி. ஓகேவா? ஸோ 100 வித்யா ஜோதி ஸ்கூல்ஸையுமே வந்து இது பண்ணாங்க. இந்த வித்யா ஜோதி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ஸ்டேட்ல எக்ஸிஸ்டா இருக்கிற ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல 100 ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் மிஷன் வித்யா ஜோதி அப்படின்றத வந்து லான்ச் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியான
எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ஸ்டேட் பீப்புளுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் மிஷன் வித்ய ஜோதி அப்படின்றது எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணாரு அப்படின்னா திரிபுரால லான்ச் பண்ணாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்ல இருக்கிற மகாராஜா பிர்பிகிராம் ஏர்போர்ட்கான நியூ பில்டிங்கை ஓபன் பண்ணி வச்சதும் யாருன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? சோ கோஹிமா அப்படின்றது வந்து எந்த ஸ்டேட்டோடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாகாலாந்துடைய கேபிட்டலா. ஓகேவா? சோ நாகாலாந்துல ரீசெண்டா 3 புது டிஸ்ட்ரிக்ட வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஓகேவா? சோ புது 3 டிஸ்ட்ரிக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலியமா டோட்டலா வந்து அங்க எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? செமன்யூ அப்படின்றது ஒண்ணு, நியூலாண்ட் அப்படின்றது ஒண்ணு, சுமோக்கேடிமா அப்படின்றது ஒண்ணு. ஓகேவா? சோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தான் ரீசெண்டா நாகாலாந்துல இன்ட்ரடியூஸ் பண்ணது. டோட்டலா இப்ப நாகாலாந்துல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, இட்டாநகர் அப்படின்றது வந்து அருணாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல். அண்ட் அருணாச்சல் பிரதேஷோடைய அந்த ஸ்டேட்டுடைய பிராண்ட் அம்பாசிடரா சஞ்சய் தத் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஷிலாங் அப்படின்றது வந்து எந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெகாலயாவுடைய கேபிட்டலா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as the CEO of Vistara. So Vistara Airlines உடைய CEO-வா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வினோத் கண்ணன் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி இதே விஸ்டரா கம்பெனில சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸரா இருந்த பர்சன். ஓகேவா? ஸோ அவரை தான் வந்து இப்போ சிஇஓவா வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஸ்லி தங் அப்படின்ற பர்சன் தான் வந்து சிஇஓ உடைய விஸ்டாராவுடைய சிஇஓவா இருந்தாரு. இப்போ வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல அவருக்கு வந்து ஒரு ஹையர் போஸ்ட், சுப்பீரியர் போஸ்ட் கிடைச்சதுனால அவர் வந்து அங்க போனதுனால விஸ்டாராவுடைய சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வினோத் கண்ணன் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பராக் அகர்வால் அப்படின்ற பர்சன் வந்து எதோடைய சிஇஓ ஆஃப் ட்விட்டரா. ஸோ ரீசெண்டா தானே இந்த அப்பாயின்மெண்ட்டும் நடந்தது. ஓகேவா? ஸோ சஞ்சய் அரோரா அப்படின்ற பர்சன் வந்து டைரக்டர் ஜெனரலா இருக்காரு அப்படின்றது தெரியும். எதுக்கு இந்தியன் திபெத்தியன் பார்டர் போலீஸுக்கும் ரீசெண்டா சஹஸ்ட்ர சீமபால் இதுக்கும் டைரக்டர் ஜெனரல் அடிஷனல் சார்ஜரா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சஞ்சய் அரோரா அப்படின்ற பர்சனுக்கு தான் கொடுத்திருக்காங்க. வாசுதேவன் பிஎன் இருக்கார் இல்லையா? ஸோ இவரை வந்து ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதோடைய எம்டி அண்ட் சிஇஓ சாப் பர்சனை வந்து அகைன் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா வாசுதேவன் பிஎன். ஸோ ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய ஹெட் பர்சனா யாரை அகைன் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? வாசுதேவன் பிஎன் அப்படின்ற பர்சன். ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில தான் வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் அனுபம் ரே அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா? ஸோ இவரை வந்து இந்தியா டு யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசார்மமெண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு பெர்மனன்ட் மெம்பரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ஆர்மமெண்ட். ஓகேவா? அதோடைய ஹெட் பர்சன் அம்பாசடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனுபம் ரே அப்படின்ற பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்ல யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பங்கஜ் சர்மா அப்படின்ற பர்சன் வந்து இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ல இருந்தது யாரு அப்படின்னா பங்கஜ் சர்மா அப்படின்ற பர்சன் இருந்தாங்க. இவரை வந்து இப்போ இந்தியா டு எந்த கண்ட்ரிக்கு அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா டு மெக்சிகோக்கு அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா டு மெக்சிகோ அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? பங்கஜ் சர்மா அப்படின்ற பர்சன். அவர் இதுக்கு முன்னாடி எந்த போஸ்ட்ல இருந்தாரு அப்படின்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசார்மமெண்ட்க்கு வந்து பர்சனா அம்பாசிடரா இருந்தாரு. அவரை வந்து இந்தியா டு மெக்சிகோக்கு அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு யார் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசார்மமெண்ட்க்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனுபம் ரே அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்ட் அம்பாசிடர்ஸ் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டு சைனாவுடைய அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா பிரதீப் குமார் ராவத் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தா விக்ரம் மிஸ்ரி அப்படின்ற பர்சன். ஸோ விக்ரம் மிஸ்ரியை வந்து இப்போ எந்த பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா யார் இருக்கா? அஜித் டோவல் அப்படின்ற பர்சன் இருக்காங்க. ஸோ டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஜித் டோவல் அப்படின்ற பர்சன். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல அம்பாசிடரை பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்தியா டு பார்படோஸ்க்கு வந்து எந்த பர்சனை வந்து பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் பாலச்சந்திரன் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி வந்து இந்தியா டு சூரினேம் அப்படின்ற கண்ட்ரிக்கும் பிராண்ட் அம்பாசிடரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், according to the Better India Report 2021, who is the best DGP in India? So
இந்த பெட்டர் இந்தியா ரிப்போர்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுபடி இந்தியால இருக்கிற 12 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பர்சன்ஸுக்கான 12 பர்சன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2021ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண 12 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸை வந்து இந்த பெட்டர் இந்தியா ரிப்போர்ட் அப்படின்றவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவுடைய பெஸ்ட் டிஜிபியா வந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாமோதர் கௌதம் ஸ்வாங் அப்படின்ற பர்சனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் எந்த ஸ்டேட்டோடைய டிஜிபியா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷோடைய டிஜிபியா இருக்காரு. ஓகேவா, அண்ட் ரீசெண்டா ஆந்திர பிரதேஷோடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த தீஷா அப்படின்ற ஆப் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிக உமன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அச்சீவ் பண்ணதுனால ஆந்திராவுடைய டிஜிபிக்கு இந்தியாவுடைய பெஸ்ட் டிஜிபி ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த அவார்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாமோதர் கௌதம் ஸ்வாங் அப்படின்ற பர்சன். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற ஸ்மார்ட் போலீசிங்ல, ஓகேவா, ஸோ ஸ்மார்ட் போலீசிங்ல எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுலயுமே வந்து ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா, ஸோ ஸ்மார்ட் போலீசிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஆந்திராவுடைய டிஜிபிக்கு இந்தியாவுடைய பெஸ்ட் டிஜிபி அவார்டை வந்து பெட்டர் இந்தியன் ரிப்போர்ட்ல வந்து 2021 வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், who has been nominated for the prestigious Rakel Hioy Flint Trophy for ICC Women's Cricketer of the Year 2021 award. ஸோ நம்மளுடைய ஐசிசி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரிக்கு கீழே ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர், ஐசிசி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர், இந்த 2 கேட்டகரிக்கு கீழேயுமே அவார்ட் கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த உமன்ஸ் கேட்டகரி ஆல் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதோடைய நேம் தான் என்ன அப்படின்னா இந்த ரேக்கல் ஹியோய் ஃபிளின்ட் ட்ராஃபி அப்படின்றது. அண்ட் மென்ஸுக்குமே வந்து வேற நேம்ல வந்து இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கீழே அவார்ட் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஐசிசி உடைய பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட், பெஸ்ட் ஓடிஐ பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட், பெஸ்ட் 2020 பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட், ஓவராலா மென்ஸ் கேட்டகரி அண்ட் உமன்ஸ் கேட்டகரி. ஓகேவா, ஸோ டோட்டலா மென்ஸ் கேட்டகரிக்கு 4 அவார்டும் உமன்ஸ் கேட்டகரிக்கு 4 அவார்டும் வந்து பிரசென்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான நாமினேட்டட் பர்சன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுல உமன்ஸ் கேட்டகரியில டோட்டலா 4 பர்சன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல யாரு வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த 4 பர்சன்ஸை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு இந்தியன் பர்சனும் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா தான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஹோப் அவங்க வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேணா ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்தியன் பர்சன் வின் பண்ணா நம்மளுக்கும் அதுல ஒரு பெருமை தானே. ஓகே, ஸோ இந்த 4 பர்சன்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாமி பாவ்மெண்ட், இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாண்டை சேர்ந்த பர்சன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லீஸ்லே லீ, இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. அண்ட் தேர்ட் ஸ்மிருதி மந்தானா இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து கேபி லீவ்ஸ், இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயர்லாண்டை சேர்ந்த பர்சன். ஓகேவா, ஸோ இந்த 4 பேர்ல தான் பெஸ்டா யார் இருக்காங்களோ ஸோ அவங்கள தான் வந்து வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வின்னர்ஸ் யாரு அப்படின்றத வந்து ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தானா வந்து இந்த ஓவரால் கேட்டகரி மட்டும் இல்லாம 2020 கேட்டகரியிலையுமே வந்து பெஸ்ட் பிளேயருக்காக நாமினேட் வந்து ஆயிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2020 கேட்டகரியிலையும் அண்ட் ஓவரால் கேட்டகரியிலையும் இந்தியால இருந்து நாமினேட் ஆன பர்சன் யாரு அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா அப்படின்ற பர்சன். அண்ட் இதே இதுல ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல மென்ஸ் கேட்டகரி இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதுல வந்து இந்தியால இருந்து மென்ஸ் கேட்டகரியில இந்தியால இருந்து யாருமே நாமினேட் ஆகல. நியூசிலாண்டோடைய கேப்டன் கேன் வில்லியம்சன், இங்கிலாந்து பிளேயர் ஜோ ரூட் இருக்கார் இல்லையா, ஓகேவா, ஸோ ஜோ ரூட் வந்து ரீசெண்டா டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஒரு இயர்லயே 1600 ரன்னுக்கு மேல எடுத்த 4th பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஓகேவா, ஸோ அவரு. அதுக்கப்புறமா பாகிஸ்தானை சேர்ந்த 2 பர்சன், ஒன்னு சாஹித் அஃப்ரிடி, இன்னொன்னு முகமது ரிஸ்வான். ஓகேவா, ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் தான் ஓவரால் கேட்டகரியில மென்ஸ் கேட்டகரிக்கு கீழே வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து மேக்சிமம் இந்த 4 கேட்டகரியிலையுமே வந்து மேக்சிமமா யாருமே வந்து நாமினேட் ஆகல. ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் பெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயருக்கு கீழே வந்து நாமினேட் ஆயிருக்காரு. ஓகேவா, ஸோ வேற எந்த கேட்டகரிக்கு கீழேயுமே மென்ஸ் பர்சன்ல வந்து யாருமே வந்து நாமினேட் ஆகல. அண்ட் உமன்ஸ்ல வந்து ஸ்மிருதி மந்தானா அப்படின்ற பர்சன் ஓவரால் கேட்டகரி அண்ட் 2020 கேட்டகரியில வந்து
நாமினேட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ வின்னர் அப்படின்றத வந்து இதுக்கு அப்புறமா தான் ஐசிசிஐ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வின்னர்ஸ் லிஸ்ட் ஃபுல்லாவே வந்து பார்க்கலாம். ஓகே இதுதான் ஜான்வரி 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வீல் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.